Hello and welcome back to another new video. ரொம்ப நாளுக்கு அப்புறம் here is another new vlog and இந்த vlog எப்படி இருக்க போகுது அப்படின்னா my full day from நான் வேக்கப் பண்ணுறதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்றது ப்ளஸ் எப்படியெல்லாம் நான் என்னோட டைம் மேனேஜ் பண்ணுறேன் என்னோட நோஷன் செட்டப் அண்ட் ஒர்க் ஸ்பேஸ் ப்ளஸ் அதை எப்படி நான் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் ப்ளஸ் some more tips for you. So video வந்து skip பண்ணாம full-ஆ பாருங்க so that you can find out my complete routine. So now let's get into the video and video பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. So first of all, usually I wake up around 7 to 7:30. இன்னைக்கு கொஞ்சம் 7 o'clock கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ as soon as I wake up I make my bed. ஸோ குயிக்காக வந்துட்டு அந்த ஸ்லீப்பி மோடில் இருந்து நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் என்னோடய டேபிள் ஆல்மோஸ்ட் க்ளீனாக தான் இருந்துச்சு அப்படின்றனால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு யோகா பண்ணுறதுக்கு போயிட்டேன். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, மார்னிங் சன்லைட்டில் ஐ டூ யோகா அண்ட் மெடிடேஷன் ரெகுலர்லி அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஐ வில் வாக். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி யோகா மெடிடேஷன் இல்லாமல் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இல்லை வாக் போகிறீங்க அப்படின்னாலும் கூட ஓகே தான். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணும்போது ஃபிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் மென்டலி போத் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்டாக அண்ட் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்களும் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு ஃபியூ ஆசனாஸ் அண்ட் கொஞ்சம் ஃபிசியோ முடிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுவேன். ஸோ யோகா மெடிடேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபியூ மினிட்ஸ் நான் வாக் பண்ணிவிட்டு ஐ கேம் பேக் அண்ட் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு ஷோ யூ மை நோஷன் செட்டப் ஆர் த ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். திஸ் இஸ் மை சிஸ்டம். ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டடி, யூடியூப், ஸ்கில் அண்ட் ஒர்க், அப்புறமா கிளாஸஸ் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஸ்டடி அப்படின்றது கீழே என்னோட ஸ்டடி டார்கெட்ஸ், டெய்லி என்ன படிக்கணும் அப்படின்றது, அண்ட் யூடியூபுக்கு கீழே என்னென்ன கண்டென்ட் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கணும் அது எல்லாமே இருக்கும். அண்ட் ஸ்கில் அண்ட் ஒர்க் செக்ஷனில் வந்துட்டு நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்க ஸ்கில்ஸ் அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது, அந்த மாதிரி டாஸ்க்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா கிளாஸஸ், நான் வந்து பயாலஜி டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி லைவ் செஷனில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கிளாஸஸ் நான் எடுக்கிற அந்த ஷெட்யூல்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டடி டார்கெட்ஸ் அப்புறமா வந்துட்டு யூடியூப், அதுக்கப்புறமா ஸ்கில் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறமா கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னோட சிஸ்டமில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா என்னோட டெய்லி ட்ராக்கர். ஸோ இந்த சிஸ்டமில் வச்சுருக்கிற எல்லா கோல்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி டெய்லி டாஸ்க்ஸ் நான் என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸாக ஆட் பண்ணிவிட்டு அதை டெய்லி நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா இந்த செக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரிடே அந்த டேயில் வந்துட்டு எல்லாமே ஓகேவா ஆயிடுச்சுன்னா ஐ கிவ் அ டிக் மார்க், இல்லை அப்படின்னா ஐ கிவ் அ கிராஸ் மார்க். ஸோ அது வந்துட்டு அக்கார்டிங் டு கலர் இதாயிரும். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன கொடுக்குறேங்கிறது பார்க்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம். ஸோ அவ்வளோதான். தென் ஆக்சஸ் பேஜ். ஸோ இந்த ஆக்சஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம் டேஷ்போர்ட் மாதிரி. ஸோ இங்கேருந்து தான் எல்லா டாஸ்க்ஸையும் நான் வந்துட்டு ட்ராக் பண்ணிப்பேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டெய்லி ட்ராக்கர் இருக்கா, இந்த டெய்லி ட்ராக்கர் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இதை ஓப்பன் பண்ணனா நான் இப்போ இதுக்கு முன்னாடி காட்டினேன் என்னோட டெய்லி ட்ராக்கரோட டேபிள் இங்கே வந்துடும். ஸோ இங்கேயே நான் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். ஆஸ் வெல் அஸ் அதுக்கு கீழே மற்ற ட்ராக்கர்ஸும் இருக்கும். நான் மற்ற கேட்டகரிஸ் காட்டினேன் இல்லையா, செப்பரேட்டான கேட்டகரிஸ். ஸோ அதோட ட்ராக்கர்ஸும் வந்துட்டு இதுக்கு கீழே இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக வந்துட்டு ஆக்சசிபிளாக ஒரு பேஜ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ ஒரு ஆக்சஸ் பேஜ். ஸோ இந்த மாதிரி இந்த 3 பேஜ் வச்சு தான் ஐ எம் கம்ப்ளீட்டிங் எவ்ரிதிங் ப்ராப்பர்லி. அண்ட் அது இல்லாமல் நம்ம கேலண்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கனால நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் என்னோடய ஃபோன்லேயுமே நோஷன் டவுன்லோட் பண்ணி நான் வந்து இதே அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து டெய்லி டாஸ்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் மை நோஷன் செட்டப் ஆர் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட நோஷன் செட்டப் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இந்த செட்டப்பில் வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு நான் டெய்லி டாஸ்க் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது நான் வந்து பார்த்துட்டு
ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஐம் ஓப்பனிங் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக். வந்து ரீசெண்டாக என்ன மாதிரி பிளான் ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படிங்கிற மாதிரி. பிசிக்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரியா இருந்துச்சுன்னா ஒரு சாப்டர் ஃபாலோ பண்ணுவேன். பயாலஜியா இருந்துச்சுன்னா எனக்கு தகுந்த மாதிரி 2 சாப்டர்ஸோ இல்லை 3 சாப்டர்ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். பிகாஸ் பயாலஜியில் மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணது தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நாங்கள் உங்ககிட்ட இன்னொன்று காட்டணும், என்னோட ஒரு ட்ராக்கர் மாதிரி. ஸோ லாஸ்ட் 170 டேஸ் இது வந்துட்டு நவம்பர் 14ல இருந்து லாஸ்ட் 170 டேஸை வந்துட்டு நான் ஃபுல்லாக அதை மாதிரி வரைஞ்சிட்டேன். ஸோ தட் டெய்லி வந்துட்டு ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ லுக் அட் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி May 3rd வரைக்குமே இருக்கு. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னோட ஃபுல் செட்டப்பும் வச்சு தான் ஐ எம் managing everything properly with proper motivation and everything. ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ன சாப்டர் படிக்கிறேன் அப்படின்னா, wait a minute, Principles of Inheritance and Variation. இது ஆல்ரெடி நான் படிச்சது தான். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த சாப்டரோட நோட்ஸ் நான் வந்து பார்ஷியலி கம்ப்ளீட்டடாக வச்சுருக்கேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது NCERT ரீட் பண்ணி அப்படியே வந்துட்டு இந்த சாப்டரோட நோட்ஸும் சைட் பை சைடு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு இடையில ஐ ஹேட் அ ஸ்மால் ஸ்நாக் பிரேக் அரவுண்ட் 11 o'clock. ஸோ யூஸ்வலி இந்த 11 o'clock அந்த டைம் வந்துட்டு ஐ ஹாவ் சம் ஸ்நாக் லைக் ஏதாவது ஃப்ரூட் அந்த மாதிரி. ஸோ இந்த குட்டி பிரேக் முடிச்சதுக்கு அப்புறமா ஐ எம் கண்டினியூயிங் வித் த ஸ்டடீஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நோட்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து மெமோனிட் ஆப்பில் இருக்க கொஷின்ஸ் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுறேன். ஸோ இப்போ நார்மலாகவே நவடேஸ் நான் என்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஷின் ப்ராக்டிஸ்க்கு அப்படின்னா, ஒன்று வந்துட்டு மெமோனிட்டோட கொஷின்ஸ் அண்ட் இன்னொன்று வந்துட்டு MTGயோட ஃபிங்கர் டிப்ஸ். அண்ட் அதை தாண்டி இன்னும் டைம் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக என்கிட்ட இருக்க கோச்சிங்கோட மாடியூல்ஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இந்த சாப்டரோடது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அரவுண்ட் ஒரு 130 கொஷின்ஸ் பக்கமாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ போய் லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இப்போ லஞ்ச் பிரேக் முடிச்சதுக்கு அப்புறமா ஐ எம் ஸ்டார்டிங் மை கொஸ்டின் ப்ராக்டிஸ் வித் MTG's ஃபிங்கர் டிப்ஸ் புக். ஸோ இந்த ஃபிங்கர் டிப்ஸ் புக் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த புக்கில் இருக்கக்கூடிய MCQs எல்லாமே சால்வ் பண்ண போகிறேன். ஸோ எவ்ரி சாப்டருக்கு அரவுண்ட் ஒரு 100 கொஷின்ஸ் ஆர் 100க்கு மேலே இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணாலே இட் வில் பி ஆல்மோஸ்ட் எனஃப். அண்ட் நான் இந்த சாப்டருக்கு வந்துட்டு ஆல்ரெடி லைவ் செஷன் நான் வரும்போதே வந்துட்டு பாதி கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், அரௌண்ட் ஒரு 70 கொஷின்ஸ். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீல் ப்ரொசீட் வித் த அதர் ஒர்க்ஸ். வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதி கொஸ்டின்ஸ் வந்துட்டு அந்த லைவ் செஷன் நான் கண்டக்ட் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 6 டிட்டர்மினேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த NCERT எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா இந்த PYQs எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் மற்ற இந்த கேஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ், திங்கிங் கார்னர், எக்ஸாம் ஸ்காலர் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. பட் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஸோ நைட் வேணும்னா நான் வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து போய் என்னோட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஐ வாக் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒர்க், வீடியோ கண்டென்ட் ஒர்க் இருக்கும் அண்ட் மற்ற ஒர்க் இருக்கும். ஸோ என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி இந்த ஈவினிங் டைமில் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றது யூ வில் see now. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்போவுமே வந்து மாடியில் போயிட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை டைப் பண்ணி வைக்கிறது. அதுக்கப்புறமா வந்து ஐ வில் டூ சம் ஹவுஸ் ஹோல்ட் chores அண்ட் அதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மற்ற ஒர்க் எல்லாம் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணுறது உண்மையாகவே மைண்டுக்கும் சரி பாடிக்கும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மற்ற ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தம்ப்நெயில் வந்துட்டு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவோட மோஸ்ட் ஆஃப் த கிளிப்பிங்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதிலேருந்து எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு
தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் டைமில் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஐ ஸ்பெண்ட் டைம் அட் த டெரஸ் ஸோ தட் நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். அண்ட் இது முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஐ வில் வாக் ஃபார் சம் டைம். ஸோ இப்போ வந்து ஐ கேம் பேக் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் த ஒர்க். அண்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேலன்ஸ் இந்த கொஷின்ஸ் இருந்துச்சு இல்லையா, கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ் அதெல்லாம். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஸோ கம்மியாக தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா எனக்கு இருக்க மற்ற ஒர்க்ஸ் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளாஸ் எடுக்கணும். ஸோ கிளாஸ் இருக்கா இல்லையா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளாஸ் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து கொஷின் சால்விங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸாம் ஸ்கோரர் செக்ஷனில் இருக்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் நான் இப்போ வந்து சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் தி கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தமாக எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு கிளாஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஆர் ஐ வில் கண்டினியூ வித் த ஒர்க் தட் இஸ் வித் தம்ப்நெயில் டிசைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த விளாகையுமே அப்படியே வந்துட்டு எடிட்டிங் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம், போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வரேன். ததா time is 9:30, so I'm going to take the class right now. For those who don't know, நான் என்ன கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, கேம்பிஎம் இன்ஸ்டியூட்டோட நீட் கோச்சிங் கிளாஸில் நான் வந்துட்டு பயாலஜி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பயாலஜி கிளாஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ I have a biology class right now. So 9:30 to 10:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் தி டே வித் சம் ஒர்க். ஸோ இன்னைக்கு வந்து நான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் சாப்டர் தான் எடுக்கிறேன். அண்ட் இது ஆல்ரெடி பாதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் ஒரு 2 டாபிக் தான் இருக்குது. ஸோ அந்த டாபிக்ஸ் மட்டும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுற பிளான். அது முடிச்சுட்டு இன்னைக்கு ரிவிஷன் அண்ட் சம் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் வந்த உடனே கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்னோட நோஷனில் போயிட்டு இன்னைக்கோட டெய்லி ட்ராக்கரில் போய் மார்க் பண்ணிடலாம். ஸோ டெய்லி ட்ராக்கரில் போயிட்டு 21 நவம்பர் ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கான்டென்ட்டும் ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அண்ட் தம்ப்நெயிலும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸ்கில்ஸ்க்கு நான் அவ்வளோவா எதுவும் பண்ணல. பட் ஈவன் தோ நான் கொஞ்சம் தம்ப்நெயில் எடிட்டிங்லாம் பண்ணுறதே வந்துட்டு கொஞ்சம் ஸ்கில்ஸில் சேர்ந்தது தான். பட் ஸோ அதனால ஓகே. அண்ட் கிளாஸ் எடுத்துட்டேன். வாக் ஒரு 4000 ஸ்டெப்ஸ் பக்கமாக வாக் பண்ணிட்டேன். தட்ஸ் ஓகே. அண்ட் வாட்டரும் எனக்கு வாட்டர் எடுத்தாச்சு. அண்ட் மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்குது. ஐ எம் டூயிங் கிரேட் டுடே. ஸோ எவ்ரி திங் இஸ் டன். ஸோ இங்கே வந்து குட் டே அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். ஓகே, குட் டே, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு ட்ராக்கரில் எவ்ரி திங் டன். தட்ஸ் இட். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு now I'm going to sleep. Shut down. வெயிட் இன்னும் என்னோடய டே வந்து முடியல. ஸோ இனி இருக்க டைம் நான் வந்து பெட்டில் படுத்துகிட்டே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கான்டென்ட் பிளானிங் இல்லை ஏதாவது எடிட்டிங் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு நான் பார்ப்பேன். ஸோ இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கான்டென்ட்டுக்கு வந்துட்டு பிளான் பண்ணுறது தான். லைக் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி யோசிச்சிருக்கேன். ஸோ ஷார்ட் வீடியோஸ்க்கு நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற எல்லா ஷார்ட் வீடியோஸ்க்கும் இப்போது ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு அரௌண்ட் ஒரு ½ an hour to 1 hour போகும். ஸோ ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 12 o'clock முன்னாடியே நான் வந்துட்டு தூங்கிடுவேன். ஸோ அன்டில் தென் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். தட்ஸ் இட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை 17 hours ஆஃப் ஒர்க், ஸ்டடி
எட்ஸெட்ரா. ஸோ ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் நான் வந்துட்டு கொஞ்சம் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் அப்பப்போ சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில். as well as என்னோட ரொட்டீன் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இப்படியெல்லாம் பேலன்ஸ் பண்ணி எல்லாமே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஐ forget டு ஷூட் தட் இன்னைக்கு டேவோட பாக்ஸில் வந்துட்டு நான் வந்து அந்த மார்க் பண்ணதை வந்துட்டு உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். ஸோ ஹியர் இட் இஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய vlogs நீங்கள் பார்க்கணும் ஆர் நீட் அண்ட் ஸ்டடி ரிலேட்டட் டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ do comment down your opinion or thought. So that's it. Stay tuned for more such videos. Thanks for watching. Bye bye.